அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தெலுங்கர்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைதாகி இருந்த நிலையில் தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த ஜாமீனுக்கு நிபந்தனைகள் ஏதேனும் விதிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த விவரம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. அதற்கான விசாரணை உத்தரவு மட்டும் நமக்கு இப்போ கிடைத்திருக்கிறது. அந்த உத்தரவின்படியாக கஸ்தூரிக்கு அந்த ஜாமீனானது நிபந்தனையுடன் வழங்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு முன்பாக தெலுங்கானாவில் அவர் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். அதன் பின்னராக 14வது நீதிமன்றம், எக்மோரில் இருக்கக்கூடிய 14வது நீதிமன்றம் நீதிபதி தயாளன் முன்பாக இந்த அவர் கோரிய அந்த ஜாமீன் மனுவானது விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய விஷயங்கள், தனது இளைய மகனுக்கான உடல் நிலையை பற்றி அவர் சுட்டிக்காட்டி அதை காரணம் காட்டியும் சொல்லியிருந்திருக்கார். அதை மையப்படுத்தி தான் இந்த உத்தரவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த முழு விவரம், தீர்ப்புக்கான முழு விவரம் என்ன என்பது நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அந்த விவரம் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் என்ன அடிப்படையில் இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நிபந்தனைகள் என்னென்ன என்பது நமக்கு தெரிந்துவிடும். தற்போது கஸ்தூரி தெலுங்கு மக்களை பற்றி அவர் சொல்லிய அந்த விவகாரம், அவதூறாக பேசப்பட்ட விவகாரத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீதான வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற நடைமுறையின்படி அவர் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அதற்கான அந்த சிறையில் இருக்கக்கூடிய அவருக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவு நகல்கள் எல்லாம் நீதிமன்றத்திலிருந்து ஜெயிலுக்கு செல்ல வேண்டும், சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும். அதன் பின்னராக இன்று அவர் வெளிவருவதற்கான வாய்ப்பில்லை. நாளை காலையில் அவர் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான உத்தரவுகளை இங்கு நீதிமன்றத்திலிருந்து சிறைத்துறைக்கு அனுப்புவார்கள். சிறைத்துறை அதற்கான அவரை நிபந்தனை ஜாமீனில் வெளிவருவதற்கான உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு அவரை ரிலீஸ் செய்வார்கள் என்பதுதான் தகவலாக இருக்கிறது. எந்த அடிப்படையில் நிபந்தனை கொடுத்திருக்கிறார்கள், என்னென்ன நிபந்தனை என்பது இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.